சூர்யானோட கருப்பு திரைப்படத்திற்கான இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காரு சுதீப் சீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட. ஸோ அந்த ஒரு முழு வீடியோ அப்படிங்கிறது வெளியால, பட் ஆனால் ஒரு ப்ரோமோ மணிக்கு வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சோஷியல் மீடியா முழுக்க வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, கருப்பு திரைப்படத்தை ரிலீசிங் டேட் இஷ்யூ பற்றி, அதே மணிக்கு நாங்கள் 4 பேர் சாங் வந்துட்டு இந்த ஒரு படத்திலே கிடையாது அதை பற்றி, அதே மணிக்கு ரிலீஸ் டேட் இஷ்யூ பற்றி ஒரு சில விஷயம் பேசியிருக்காரு. த்ரிஷா அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அதே மணிக்கு வாட்டர்மெலன் சீன் வந்து ஒன்று வந்து டீசரில் வச்சிருப்பார்ல, ஸோ அதை பற்றியும் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்திருக்காப்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தா இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ரைட், வீடியோக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சூர்யா அண்ணாவோட பண்ணக்கூடிய இந்த ஒரு படம் அப்படிங்கிறது என்னோட ப்ரீவியஸ் படங்களோட ஒரு 10 மடங்கு ஒரு பெரிய படம். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா நிறைய ரூமர்ஸும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, எஸ்ஆர் பிரபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தூக்கிட்டாரு, ஆர்ஜே பாலாஜி சாய் அபயங்கர் தூக்கிட்டாரு, எஸ்ஆர் பிரபு அவரே வந்து தூக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து படத்துலேருந்து அப்டேட் கிடைக்காம வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவர் ஃபீல் பண்ணதை வந்து அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸோட படம்னாலே அப்படி தான் வந்து இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காப்ல. அதே மணிக்கு நாங்கள் 4 பேர் சாங் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து கிடையாதாமா. ஸோ அது வந்து தூக்கிட்டாங்களாம். நம்ம அடித்தனால நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தனால தூக்கலையாம். ஸோ அவரே வந்து பல விஷயங்கள் அவருக்கு வந்து செட் ஆகுதுன்னு தோணுனால தூக்கிட்ட மாணிக்கு வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சூர்யானாவை பற்றி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சூர்யானா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இது நான் அவர் கூட படம் பண்ணனால வந்துட்டு சொல்லலை. ஸோ அவர் வந்து இப்படின்னா கொஞ்சம் ரொம்பவுமே யூனிக்காக இருப்பார். அதாவது இப்போ 100 பேர் இருந்தாலும் அவர் நடந்து வந்து அவர் ஒரு திரும்பினார்னா அவரோட கண்ணை தான் ஆடியன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. 100 பேருக்கு மத்தியில் அவர் நடந்து வந்தாலும் ஸோ அவரை மட்டும் வித்தியாசமாக தெரிவார். பிஜிஎம்ஏ இல்லைனாலும் மாசாக வந்து தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கா வந்துட்டு இருக்கும். ஸோ நான் எடிட்டிங் ஒர்க் போயிட்டு வந்து சூர்யானாவை சந்திக்கும் போது ஸோ அவரோட அந்த ஒரு மாசன் அந்த ஒரு ஆறா வந்து எனக்கு வந்து தெரியுது. அந்த மணிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது உண்மை தான். ஸோ அவருன்னு சொல்லணும் இல்லை, எல்லா டேரக்டர்ஸ் யார் வந்து நம்ம அண்ணாவோட படம் பண்ணாங்களோ அவரோட கண்ணோட பவரை வந்துட்டு சொல்ல தான் செய்வாங்க. ஸோ இவர் வந்து அதில் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு உண்மையை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து ரிலீசிங் டேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாதீங்க, அடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணா இருந்தோம். ஆனால் தீபாவளிக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பொங்கல் அப்போ ஜனநாயகம் வருதுன்னு இருந்தது, அதனால் அந்நேரமும் முடியல. ஸோ அதனால் ஒரு சம்மர் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது எனக்கு வந்து கிடச்சிருச்சு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. த்ரிஷா மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில விஷயம் பேசியிருக்காரு. த்ரிஷா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க வந்து சரௌண்டிங்கை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள பற்றி சில விஷயங்கள் வந்து பாராட்டி வந்து பேசியிருந்தாரு. ஸோ ஃபைனலாக அந்த வாட்டர்மெலன் சீன் ஸோ சூர்யானாவே திருப்பி பண்ண வச்சிட்டிங்களே சொல்லி நம்ம சீனிவாசன் அவர் வந்து சொல்கிறாரு. எங்க அது அவர் பண்ணதுதாங்க, அயன் படத்தில் அவர் பண்ணதுங்க, அதை நான் திருப்பி இவரை பண்ண வச்சேங்க. அதுக்கு நடுவில் வராது ஒருத்தர் வந்து பண்ணிட்டாருன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து காமெடியாக பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு ப்ரோமோல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடச்ச அப்டேட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ வந்துட்டு பயங்கர வைரல் ஆக போது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ண தான் படத்தோட ஹைப் அப்படிங்கிறது பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.